அங்கிட்டு சுற்றி இங்கிட்டு சுற்றி நானும் சங்கிதாண்டா, பிஜேபி அடியால் தாண்டா, ரவீந்திரன் துரைசாமி தான் எங்களை கூட்டி போனார், விஜய் எதுக்கிறதுக்கு வழி கிடையாரா, என் வயிற்ற கழுவுறதுக்கு என் பிழைப்பு நடத்துறதுக்கு ரஜினிகாலை விழுந்துட்டுண்டான்னு பச்சையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. பிஜேபி குறியக்கூடிய அரசியல் அறிவற்ற மூளையற்ற ஒரு கூட்டம், மூடர் கூட்டம், பிற்போக்கான கூட்டம், அதுதான். அதுக்கு பேர் தான் சங்கி. சங்கின்னா பிஜேபி குறிக்கிற சொல். மூளை இல்லாதவர்கள், மூளையை சுயமாக சிந்திக்க தெரியாதவர்கள், அரசியல் அறிவற்றவர்கள். அப்ப பெருமையா நாங்க சங்கிங்கிறத ஏற்கத்தான் வேணும். சங்கின்னா நண்பன்னா பொருள் இருக்கு. இதில் விட கொடுமை என்னன்னா, வெளியே வந்து அது பிரஸ் மீட் கொடுக்குது. என்ன சொல்றாருன்னா, அந்த வெற்றிடம் இருக்குது. அதாவது அவர் சொல்றது சரிதான். இதே வாய் கடந்த காலத்துல ரஜினியை விமர்ச விதம் இருக்கு பார்த்தியா, என்ன வெற்றிடம்? ஒரு வெற்றிடம் இருக்குது. சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. கொஞ்சம் கூட அடிப்படை நாகரிகம் இல்லாமல் இந்த குடிகார வாய் நாய் பேசியது. பிஜேபி கொடுத்த அஜெண்டாவை அவரால் நிறைவேற்ற முடியலை, கூட்டம் இருக்குன்னு காட்ட முடியலை. 2026 கட்சி திவால். அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மாவட்ட செயலாளர். இதை விட உச்சபட்சமாக அந்த சாப்பிட்டன்னு ஒருத்தருக்க மஞ்சப்பூடி மாமா, அவன் பேசின பேச்செல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாது. கோத்தாம் கொம்மானே பேசியிருக்கேன் ரஜினிகாந்த, சங்க அறுத்துமுடம் கோத்தானே பேசியிருக்கேன் ரஜினிகாந்த. புலவு பச்சையா அதெல்லாம் தாண்டி அவன் ரஜினியோட தாயார், ரஜினியோடைய பெண்வெளியை பயன்படுத்துறான், இவனுடைய தாத்தான்றிருக்கு ஆண்வெளியை பயன்படுத்துறான். இதுதான் பெண்களோட பார்க்கக்கூடிய பார்வை. இந்த மானம், மரியாதை, வெக்கம், அசிங்கப்படுத்துக்கலாமே ஒரு பெண்ணை வந்து ஒரு போக பொருளா, இச்சை பொருளா, அதாவது வசைவு பொருளா காட்டுறதுக்குல்ல, அந்த மனநிலை சங்கிகளுக்கு ஒண்ணுதான், தம்பிகளுக்கு ஒண்ணுதாங்கிறத. மண்ணில் பிறந்த நீ பச்சை தமிழர்னா எங்க தாத்தா தப்பிச்சதுக்கான அர்த்தம், இல்லைன்னா உங்க ஆத்தா தப்பிச்சதுக்கான அர்த்தம். வணக்கம். வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை சந்தித்த செய்தி தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக கடந்த காலங்களில் தமிழரே இல்லாதுன்னு சொன்ன ரஜினி அவர்களை சீமான் அவர்கள் வந்து இன்று சந்திச்சிருக்கார். விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பின்பாக இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கின்ற ஒரு கருத்தை கூட பார்க்க முடிகிறது. ரஜினி அவர்களுடைய சந்திப்பை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு அரசியலில் எல்லாருக்குமே அரசியல் பிறப்பாங்க, கூட்டணி வருவாங்க, கட்சிமா வருவாங்க, இதெல்லாம் நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். அது ஒரு காலம் பிடிக்கும், அல்லது ரொம்ப நேரதர குழுவை கூட அவங்க போகவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பிஜேபி கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை இல்லையா? அதுபோல் நேரதர கொள்கை உள்ளவங்க மாறவே மாட்டாங்க. ஆனால் அரசியல் வரலாற்றிலேயே இவ்வளோ பெரிய பல்டியில் அடிக்கிறது யாருன்னா சீமானுங்கிற ஒரு அரசியல் ஜந்துவை தவிர வேறு யாருமே இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா எந்த விலங்கோடையும் ஒப்பிட முடியலை அரசியலில். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நேர்மை வேணும். ஒரு வாரம்தான் விஜயை தம்பி 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 பின்னாடியே என்ன சொல்கிறது, அது என்ன பச்சையா சொன்னால் ஒருத்தர் ஒரு தலைவர் சொல்ல அது மாதிரி சொல்லணும். அதாவது விஜய் பல்விளக்குகிறார் வாழ்த்துக்கள், விஜய் குண்டி கழுவுகிறார் வாழ்த்துக்கள், விஜய் உட்கார்ந்து விட்டார் வாழ்த்துக்கள், விஜய் வந்து எச்சி துப்பினார் வாழ்த்துக்கள், இப்படி வாழ்த்துக்கள் 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 தம்பி தம்பின்னு சொன்னவன் ஒரே வரந்தேன் ரோட்டில் விட்டு லாரியை விட்டு அடித்தார். கண்கூட பார்த்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இணையதளத்தில் அவருக்கு ஈக்குவலாக ஆன்லைன் அதிபர் சீமானை சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆன்லைன் அதிபருக்கு இணையதளத்தில் ஈக்குவலாக குறிப்பாக விஜய் ரசிகர்களும் இருக்காங்க. அடித்து துவைச்சி எடுக்கிறாயின்னு வச்சுக்கோங்க, தாங்க முடியல, பூரா ஆமை குஞ்சில் வறுத்து எடுக்கிறாயின்னு வச்சுங்களேன். அதனால் ஆஹா ஏதோ வாயை விட்டமே தப்பிச்சுட்டே, நீ ஒன்றும் பண்ண முடியாது, நீ என்ன எப்படித்தான் விஜய் சமாளிக்க போகிறான், ஓட்டு சாதம் எப்படியுமே 2-3 பேருன்றாங்க. விஜய் முழுக்க முழுக்க ரசிகர் ஓட்டு தான், சின்ன பசங்க ஓட்டு தான், அது அப்படியே விஜய் பேருன்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு முழிக்கிறாரு. அதுக்கு எதை தின்னா பித்தம் தெளிவுன்ற ஒரு மனநிலைக்கு போய் பிஜேபி கொடுத்த அஜெண்டாவை அவரால் நிறைவேற்ற முடியலை, கூட்டம் இருக்குன்னு காட்ட முடியலை. 2026 கட்சி திவால். அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வெளியே போயிட்டே இருக்கார். சரியாக சொல்ல வேண்டுமானால் அவர்கிட்ட இருந்த தங்கம் வைரம் எல்லாமே வெளியே போய்கிட்டே இருக்குது. அந்த பேர் கொண்ட நபர்களும் வெளியே போகிறாங்க. அப்போ என்னதான் செய்கிறது அப்படின்னு வந்து பேசும்போது மேலிடம், குறிப்பாக பிஜேபியிடம், அவருடைய குருநாதரிடம், ஆர்எஸ் குழுக்களிடம் கேட்கும்போது என்னதான் செய்கிறதுன்னு கேட்கும்போது, அவர்கள் கொடுத்த ஐடியாவில் அவர்களுக்கு அரசியல் புரோக்கர் வேலை செய்யக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி ஒரு ஆர்எஸ்எஸ் காரன், அவன் அரசியல் புரோக்கர், ஆர்எஸ்எஸ் காரன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு கால்பவன் மோதிரத்துக்கு விலை போன அது ஒரு அரசியல் ஜந்து. இன்னொன்று ஜாதியை வச்சே அது எல்லாத்தையுமே பொலிட்டிக்கல் பேசிகிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும்.
அது என்ன பண்ணுதுன்னா சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா இதில் இன்னொரு லாபியும் இருக்குது. நாடாருங்கிற லாபியும் அவர் எப்பயுமே பண்ணக்கூடியவர் தான். அப்போ சீமானு நாடார், ரவீந்திர துரைசாமி நாடாருங்கிற லாபியும் இதுக்குள்ளே இருக்குது. சாதி அரசியலும் இருக்குது, மத அரசியல் இருக்குது, ஆர்எஸ்எஸ் அரசியல் இருக்குது, பிஜேபியோட அஜெண்டா இருக்குது. அப்போ பிஜேபி எப்போ என்ன எது சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா அது ரஜினிகாந்த் தான். ஆனால் ஒன்று உடல்நிலையை காரணம் காட்டி அரசியலுக்கு வருவதை தள்ளி போட்டு தப்பித்து விட்டார். அவர் கொஞ்சம் அந்த விஷயத்தில் விவரமாக தப்பிச்சிட்டார். ஆனாலும் கூட அவ்வப்போது பிஜேபி ரஜினியை ஒரு ரோல் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ மறைமுகமாக இறக்கி விட்டால் யார்? பெரியாரையோ திராவிட இயக்கக்கான காலிவண்ணை இறக்கி விட்டால் யார்? சீமான். இப்போ இது அரசியல் புரோக்கர், அதாவது ரவீந்திர துரைசாமியை சொல்லி முதல்ல அவரை கூட்டிப்போ, அங்கே ரெடி பண்ணு, இருக்கிற கூட்டத்தை கொஞ்சம் சரி பண்ணுங்கள், எப்படியாவதும் திமுக வந்து வரக்கூடாது, அதே சமயத்தில் ரஜினிகாந்தோடைய ரசிகர்கள் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ சப்போர்ட் பண்ணால் குறிப்பாக விஜய் ரசிகர்களை எதிர்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு தான் ரவீந்திரன் துரைசாமி அந்த அரசியல் புரோக்கர் வேலை செய்து விஜய் வருகையின் பயத்தால், விஜயின் ரசிகர்களை எதிர்கொள்ள முடியாததால், கோழைத்தனத்தால் ரஜினி காலை பிடித்து கதறி இருக்கிறார். ரஜினியின் காலை பிடித்து சீமான் கதறி இருக்கிறார். இதுதான் நடந்த விஷயமே தவிர இதில் வேற ஒன்றும் ஒன்றுமே கிடையாது. வேட்டையன் படம் நல்லா இருந்துச்சு, அதை நான் பார்த்துருந்தேன், நல்லா சிறப்பான ஒரு படம், அதனால சூப்பர் ஸ்டார் வாழ்த்து. அப்போ வேட்டையன் படம் எல்லாம் படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணிட்டு அவங்களோட உட்காந்து ரூமில் அரசியல் பேசினாரா சீமானுக்கு முன்னாடி? ஏன் ரஜினியை பார்த்து அரசியல் பேசுகிறேன்னு அரசியல் பேசுகிறான்ற விஷயம் போயிருக்கு உள்ள. இதில் விட கொடுமை என்னன்னா, வெளியே அது பிரஸ் மீட் கொடுக்குது. என்ன சொல்கிறாருன்னா, அந்த வெற்றிடம் இருக்குது, அதாவது அவர் சொல்றது சரிதான். இதே வாய் கடந்த காலத்தில் ரஜினியை விமர்ச விதம் இருக்கு பார்த்தியா? என்ன வெற்றிடம்? ஒரு வெற்றிடம் இருக்கிறது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. கொஞ்சம் கூட அடிப்படை நாகரிகம் இல்லாமல் இந்த குடிகார வாய் நாய் பேசியது, புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு விஷயமும் இப்போ புதுசாக ஒரு உருட்டு இருக்குது. அதாவது என்னென்னா, நம்ம கடந்த காலம் சொல்லிருக்கோம், இது சங்கியோட சங்கிகளும் தம்பிகளும் ஒன்று, இது அறியாம மண்ணுன்னு பல முறை நம்ம அரசியல் பாடம் எடுத்துருக்கிறோம். அதை மெய்ப்பிக்கும் விதமாக இன்றைக்கி என்ன சொல்லிருக்காருன்னா, சங்கினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சகத்தோழன், நண்பன் அர்த்தம். ஒரு உருட்டி அது வழக்கம் போல் பிதற்றி கடைசியில் என்ன சொல்லுதுனாக்கா, சங்கின்ற சொல்லாடலுக்கே இவர் ஒரு புது விளக்கத்தை தர்றாரு. என்ன சொல்கிறார் தெரியுமா? சங்கின்றது ஒரு நண்பன்ற சொல்லுதேன், அது ஒன்றும் இழி சொல் கிடையாது. சரி, அவர் நண்பன் சொல்கிறாங்க, நீங்கள் சங்கினா என்னன்னு சொல்ல வரும்? சங்கினா சங் பரிவார், பிஜேபி குறியக்கூடிய அரசியல் அறிவற்ற மூளையற்ற ஒரு கூட்டம், மூடர் கூட்டம், பிற்போக்கான கூட்டம். அதுதான், அதுக்கு பேர் தான் சங்கி. சங்கின்னா பிஜேபி குறிக்கிற சொல். மூளை இல்லாதவர்கள், மூளையை சுயமாக சிந்திக்க தெரியாதவர்கள், அரசியல் அறிவற்றவர்கள், சிந்தனை மலடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சங்கின்றதுக்கான பொருள். ஆனால் சீமா என்ன உருட்டுறாரு, சங்கினா நண்பன் தானே, அதனால் பெருமை தானே அப்படின்னு. இப்போ அங்கிட்டு சுற்றி இங்கிட்டு சுற்றி நானும் சங்கி தாண்டா, பிஜேபி அடியால் தாண்டா, ரவீந்திரன் துரைசாமி தான் எங்களை கூட்டி போனார், விஜய் எதுக்கு இருக்கிற வழி கிடையாரா, என் வயிற்ற கழுவுறதுக்கு, என் பிழைப்பு நடத்துறதுக்கு ரஜினிகாலை விழுந்துட்டுருந்தான்னு பச்சையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதை விட வேற அரசியல் அயோக்கியத்தனம் வேற என்னவா இருக்க முடியும்? கடந்த காலத்தில் என்ன சொன்னாங்க, நீ பச்சை மராட்டிய மண்ணில் பிறந்த நீ பச்சை தமிழர்னா எங்க தாத்தா தப்பிச்சதுக்கான அர்த்தம், இல்லைன்னா உங்க ஆத்தா தப்பிச்சதுக்கான அர்த்தம். இதை விட உச்சபட்சமாக அந்த சாட்டுன்னு ஒருத்தருக்க மஞ்சப்பூடி மாமா, அவன் பேசின பேச்செல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாது. கோத்தாம் கொம்மானே பேசியிருக்கேன் ரஜினிகாந்த, சங்க அறுத்துமுடம் கோத்தானே பேசியிருக்கேன் ரஜினிகாந்த, இவ்வளவு பச்சையா. அதெல்லாம் தாண்டி அவன் மராட்டிய மண்ணில் பிழைச்ச பிரதேச நாய், கர்நாடகாவில் பிறந்த நாய் தமிழ்நாட்டில் வந்துகிட்டு ஒரு தமிழனை கைது செய்யணும், கட்சியை தரணும், அதாவதுங்க பேசும்போது கூட ஏதோ கோபத்தில் நம்ம ஏதாவது திட்டிவிடுவோம், பேசிவிடுவோம்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் எழுதும்போது அப்படி யாருக்கும் அவ்வளோ வன்மமான வார்த்தை வராது, ஆபாசமான சொற்களை பேச மாட்டோம். ஆனால் தம்பிகளுக்கு மட்டும்தான் பேசினாலும் சரி எழுதினாலும் சரி ஆபாச அர்ச்சனையை தவிர, ஆண்குறி பெண்குறியை தவிர வேறு எதுவுமே கிடையாது. சீமானுடைய வளர்ப்பு அப்படி. ஏன்னா சீமானே என் செல்ஃபோனை திறந்து பார் மொத்தவங்களால் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரசியல் அட்டாவட்டி கீழ்த்தரமான பிறவிங்கிறத அப்பப்போ சீமான் காட்டுவார். அவர் விதைச்சா என்ன மயிராங்க வழங்கும், அது மாதிரி தான். இப்போ என்னன்னா, இதெல்லாம் நம்ம ஏன் பேச வேண்டியதுன்னா, சீமான் மொழி அதுக்காக திரும்ப அந்த ஆளையும் சொல்ல பேச வேண்டியிருக்கு, நாமளும் அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டியிருக்க கொஞ்சம் பொறுத்தரலை தான் வேண்டுகிறேன். ஏன்னா இப்போ சாட்டை தும்ப ஒரு வார்த்தை போட்டுருந்தான், அதை எப்படி சொல்கிறான்னு தெரியல, வேண்டாம் பீப் சேனலோட போட்டுக்குங்க, வழி கிடையாது. ரசினி
யார் ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்குறிய மயமாக வச்சுட்டு, ஒன்று உங்கள் ஆத்தா தப்புன்னு இருக்கணும், இல்லை எங்கள் அப்பையும் தப்புன்னு இருக்கணும். அதை விட நல்லா கவனிங்க, உங்கள் ஆத்தாங்கிறதுக்கு ரஜினியோட தாயார் ரஜினியோடைய பெண்வெளியை பயன்படுத்துகிறான், இவனுடைய தாத்தான்றதுக்கு ஆண்வெளியை பயன்படுத்துகிறான். இதுதான் பெண்களோட பார்க்கக்கூடிய பார்வை. இந்த மானம், மரியாதை, வெக்கம், அசிங்கப்படுத்துக்கலாமே ஒரு பெண்ணை வந்து ஒரு போக பொருளாக, இச்சை பொருளாக, அதாவது வசைவு பொருளாக காட்டுறதுக்குல்ல, அந்த மனநிலை சங்கிகளுக்கு ஒன்று தான், தம்பிகளுக்கு ஒன்று தாங்கிறத சாட்டு பெருமை அதில் காட்டியிருப்பேன். அப்படி போற்றவங்க இன்னைக்கு முட்டுறாங்க. ரஜினி ஒரு பெருந்தலைவர், ரஜினி ஒரு நல்லவர், ரஜினி ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் வந்து தனிப்பட்ட பண்பட்ட மனிதர், அப்படி இப்படின்னு உருட்டுறாங்க. பார்க்க சகிக்கலைங்க. அரசியலில் இப்படி கூட கொடுமை நடக்குமா அப்படின்னு சொல்லிற அளவுக்கு நமக்கு வேதனை தான் மிஞ்சி நிற்கிறது. அதை தாண்டி ஒரு பக்கம் சிரிப்பு குபீரென்று வருகிறது, மகிழ்ச்சி குபீரென்று வருகிறது. ஆக எப்படியெல்லாம் ஆடிய சீமான், என்னென்ன வித்தைகளெல்லாம் காட்டிய சீமான், கடைசியில் ரஜினியின் காலை பிடித்து கதறியிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இது வந்து தமிழக மக்களிடையே ரஜினியும் சீமானும் ஒன்றுதான், பிஜேபியும் சீமான் ரஜினி ஒன்றுதான் என்பதை மிக தெளிவாக அறிந்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அரசியலில் ஓரளவுக்கு முதிர்ச்சி பெற்றவர்கள் தமிழர்கள். இந்த அடிப்படையில் சீமானும் ரஜினியும் அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இது ஒரு புறம் இருந்தாலும் இன்றைய தினம் வந்து கோயம்புத்தூர் வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வெளியே இருக்காங்க. குறிப்பாக அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கிய கருத்தாக, அருந்ததியர் மத்தியில் எங்களால் வேலை பார்க்க முடியல, சீமான் அவர்கள் வந்து அருந்ததியர் வெறுப்பு பேச்சை நிறுத்துன்ற மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. அதானே இப்போ என்னென்னா, எல்லார் கட்சியிலையும் மாதம் ஒரு தடவையோ அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவையோ தான் வெளியேறுவதா அது முக்கியமான ஒரு நியூஸ் ஆகும், ஒரு நாள் என்னவீங்க. ஆனால் சீமான் கட்சியில் மட்டும்தான் தினமும் ஒரு நியூஸ், தினமும் ஒரு மாவட்ட செயலாளர் வெளியேறுதல், இப்படி கட்சி கிடுகிடுத்து கூடாரம் காலியாகிக்கிட்டு இருக்கு, கிழிஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்கு. சீமானுடைய அடிப்படை அஸ்திவாரமே என்னதே பண்ணுவார் இருந்தாலும், அதனால தான் ரஜினியோடைய காலடிக்கு போனாருங்கிறத நான் சொன்னேன். இப்போ அந்த கோயம்புத்தூர் சொன்ன விஷயம் என்னன்னாக்க, அருந்தெதிரிகளை, அதாவது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு எதிரியை தேர்ந்தெடுப்பதில் தான் இந்த இவனோட அரசியல் வல்லமையை புரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னாக்க ஒடுக்கப்பட்டதிலும் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்குது அருந்தியர் சமூகத்தை எதிரியாக கட்டமைச்சதை சீமானோட உச்சபட்ச அயோக்கியத்தனத்தோட எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். எப்படி பிஜேபி வந்து ஒரு முஸ்லீமை வந்து ஒரு சிறுபான்மை மக்களாக முஸ்லீம் வந்து எதிரியாக கட்டமைக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி சீமானும் மொழி வழியாக, அதுவும் வீட்டில் ஏதோ ஒரு பேசக்கூடிய அல்லது வீட்டில் அதாவது நான் சொல்ல அருந்தி சமூகம்னு சொல்லலை, எல்லாருமே வந்து வீட்டில் ஏதாவது ஒரு மொழி பேசுவாங்க. அதே சமயத்தில் அருந்தி சமயத்தில் நல்ல தமிழ் பேசக்கூடிய பிரிவுகளும் எக்கச்சக்கம் உண்டு. இதெல்லாம் தெரிந்தும் தெரியாதவர் நடித்து கொண்டு அவர்களை எதிரியாக கட்டமைப்பதற்காக இப்படி வன்மமான சொற்களை பயன்படுத்தினா, அதனால் அருந்தியர் மக்களுடைய மத்தியில் அவருக்கு கொடும்பாவில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஓட்டோட போடலை. அது ஒரு பெரிய வீழ்ச்சி. அந்த வீழ்ச்சியின் தொடர்ச்சியாகத்தான் நீ கோயம்புத்தூரில் இந்த நிர்வாகி பேட்டி கொடுத்துருக்காங்க நம்புகிறேன். இப்போ கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன், அவர் வெளியேறிட்டார். இப்படி நீங்கள் கட்சியில் உள்ள உறுப்பினர் வெளியேறத விட பெரிய விஷயம் மாறாதுங்க. ஆனால் மாவட்ட செயலாளருங்கிறது ஒரு கட்சியோட அடிப்படை கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை நிர்வகிக்க துப்புள்ளாத மானங்கட்ட வெக்கங்கட்ட அந்த சீமான் இன்றைக்கி ரஜினிகாவில் போய் விழுகிறாருனாக்க, நீ உருப்படியாக குறைஞ்சபட்சம் ஒரு துள்ளி அறமாதம் அரசியல் நாகரிகம், அரசியல் நாணயம் இருந்திருந்தா இப்படி ஆட்களை வெளியே போட மாட்டார். ஆனால் இன்றைக்கி ஒரு நியூஸாக அனைவன் நாளைக்கு ஒரு நியூஸ் வரும். 2026 வரை இந்த நியூஸுங்கிறது தொடரும். மாவட்ட செயலாளர் வெளியேறுவார்கள். ஏன் மாநில நிர்வாகிகள் நிச்சயமாக தடாலடிய அந்த நவம்பர் 27 வெளியேறப் போகிறார்கள் என்கிற தகவல் எனக்கு வந்திருக்கிறது. அதுவும் நடக்கத்தான் வாய்ப்பு இருக்கிறது. சீமான் கூடாரம் அக்கு வேறாக ஆணி வேறாக கலந்து கொண்டிருக்கிறது. சீமான் அரசியல் அம்பலப்பட்டு போயிருக்கிறது. சீமானின் அறவை காட்டு பாசிச இனவாத பிழைப்புவாத அரசியலுக்கு 2026 தேர்தல் என்பது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறது. அதற்கிடையில் தான் இந்த பதறல் ரஜினியை கால் பிடிக்கிறால் நடந்துகிட்டு இருக்க தவிர சீமானுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகி கொண்டிருப்பதுதான் எனது பார்வை. நன்றி சார். நன்றி.